காடுகளில் சிங்கங்கள் கர்ஜிப்பது போல் போர்னியோவின் சதுப்பு நிலக்க காடுகளில் ஒரு குரங்கு கூட்டம் அதன் பெரிய மூக்கின் மூலம் உரத்த குரலில் சத்தம் எழுப்பி தங்கள் இருப்புணர்த்தும். அதுதான் இயற்கையின் ஒரு வினோதமான படைப்பான புரோபோஸ்கீஸ் குரங்கு. அதன் நீளமான மூக்கு, நீச்சல் திறன் மற்றும் வினோதமான சமூக வாழ்க்கை என அனைத்தும் உங்களை ஆச்சரியத்தில் ஆழ்த்தும். புரோபோஸ்கீஸ் குரங்கின் மிக முக்கியமான அடையாளம் அதன் பெரிய தடித்த மூக்குதான். ஆண் குரங்குகளுக்குத்தான் இந்த மூக்கு மிகப்பெரியதாக இருக்கும். அதன் மூக்கின் நீளம் 17 சென்டிமீட்டர் வரை இருக்கும். பெண் குரங்குகளுக்கு மூக்கு சிறியதாக கூர்மையாக இருக்கும். இனப்பெருக்க காலத்தில் ஆண் குரங்குகள் தங்கள் பெரிய மூக்கை பயன்படுத்தி உரத்த சத்தம் எழுப்பி பெண் குரங்குகளை ஈர்க்கும். மூக்கின் அளவு ஆண் குரங்கின் ஆரோக்கியத்தையும் பலத்தையும் குறிக்கும் ஒரு சின்னமாக பார்க்கப்படுகிறது. இதன் அறிவியல் பெயர் நாசலிஸ் லார்வாட்டஸ். நாசலிஸ் என்றால் மூக்கு, லார்வாட்டஸ் என்றால் முகமூடி அணிந்த என்று பொருள். உள்ளூர் மக்கள் இதை டச்சுக்கார குரங்கு என்றும் அழைப்பார்கள். காரணம், டச்சுக்காரர்களின் பெரிய மூக்கை போல இது இருப்பதாக அவர்கள் நினைத்தார்கள். இந்த குரங்குகள் போர்னியோ தீவில் மட்டுமே காணப்படும். இவை சதுப்பு நிலக்காடுகள், கடலோர பகுதிகள் மற்றும் ஆற்றங்கரைகளில் வாழும். இவை ஒரு மரத்திலிருந்து இன்னொரு மரத்திற்கு தாவி நதிகளை கடக்கும்போது சிறப்பாக நீந்தும் திறனை கொண்டுள்ளன. அவற்றின் கைகளிலும் கால்களிலும் சவ்வு போன்ற அமைப்பு இருப்பதால் அவை சிறந்த நீச்சல் வீரர்களாக உள்ளன. இவற்றின் முக்கிய உணவு இலைகள் மற்றும் பழங்கள். குறிப்பாக நதிகளுக்கு அருகில் வளரும் மரங்களின் இலைகளை இவை விரும்பி உண்ணும். இலைகளை செரிப்பதற்காக இவற்றுக்கு பல அறைகள் கொண்ட ஒரு சிறப்பு வயிறு உள்ளது. இந்த சிறப்பு வயிறு இலைகளை செரிக்கும் போது அதிகப்படியான வாயுவை உற்பத்தி செய்யும். இவை பொதுவாக 10 முதல் 30 குரங்குகள் கொண்ட குழுக்களாக வாழும். ஒவ்வொரு குழுவிலும் ஒரு ஆதிக்க ஆண், பல பெண் குரங்குகள் மற்றும் குட்டிகள் இருக்கும். ஆண் குரங்குகள் குழுக்களின் பாதுகாப்பிற்கு மிகவும் முக்கியம். சில ஆண் குரங்குகள் தனியாகவோ அல்லது மற்ற ஆண் குரங்குகளுடன் சிறிய குழுக்களாகவோ வாழும். பெண் குரங்குகள் ஒரு நேரத்தில் ஒரு குட்டியை மட்டுமே ஈனும். தாய் குரங்கு தனது குட்டியை சுமார் 6 முதல் 7 மாதங்கள் வரை தாய்ப்பால் கொடுத்து வளர்க்கும். மற்ற பெண் குரங்குகளும் குட்டியை பராமரிப்பதில் உதவி செய்யும். இவை பொதுவாக அமைதியான மற்றும் பயந்த சுபாவம் கொண்டவை. மனிதர்களுக்கு எந்த ஆபத்தையும் விளைவிப்பதில்லை. ஆபத்து வரும்போது அவை உடனடியாக மரத்தின் மீது ஏறி அல்லது தண்ணீரில் பாய்ந்து தப்பித்துவிடும். இவற்றின் உடலில் உள்ள உரோமங்கள் சிவப்பு பழுப்பு நிறத்தில் இருக்கும். முகமும் கைகளும் கருப்பு நிறத்திலும் வாலும் உடலின் பின்பகுதியும் சாம்பல் நிறத்திலும் இருக்கும். ஆண் குரங்குகள் 75 சென்டிமீட்டர் உயரம் வரை வளரலாம். பெண் குரங்குகள் சிறியதாக இருக்கும். ஆண் குரங்குகள் சுமார் 24 கிலோ வரை எடை இருக்கும். இவற்றின் ஆயுட்காலம் காடுகளில் சுமார் 20 ஆண்டுகள் வரை இருக்கலாம். இவற்றின் வாழ்விடம் வேகமாக அழிக்கப்படுவதால் இவற்றின் எண்ணிக்கை குறைந்து வருகிறது. கடந்த 40 ஆண்டுகளில் இவற்றின் எண்ணிக்கை 50% அதிகமாக குறைந்துவிட்டது. இவற்றின் பாதுகாப்பு நிலை IUCN சிவப்பு பட்டியலில் அழிந்து வரும் இனம் என்டேஞ்சர்ட் என்று வகைப்படுத்தப்பட்டுள்ளது. போர்னியோவில் இந்த குரங்குகளுக்கு வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் மூலம் பாதுகாப்பு அளிக்கப்பட்டுள்ளது. இவை விதைகளை தின்று அவற்றின் கழிவுகள் மூலம் பரவச் செய்வதால் காட்டின் பல்லுயிர் பெருக்கத்தில் முக்கிய பங்கு வகிக்கின்றன. மற்ற விலங்குகளுக்கு உணவாக இருப்பதன் மூலம் இவை உணவுச் சங்கிலியில் ஒரு முக்கிய பங்கை வகிக்கின்றன. இவற்றுக்கு முக்கிய அச்சுறுத்தல்கள் சிறுத்தைகள், முதலைகள் மற்றும் வேட்டையாடும் மனிதர்கள். இவை மிக விரைவாக உணவை செரிக்காததால் நீண்ட நேரம் ஒரு இடத்தில் தங்கி ஓய்வெடுக்கும். ஒரு குழுவில் உள்ள அனைத்து குரங்குகளும் ஒரு ஆதிக்க ஆண் குரங்கிற்கு கட்டுப்பட்டு நடக்கும். இளம் ஆண் குரங்குகள் குழுவிலிருந்து வெளியேறி தனியாக வாழத் தொடங்கும். இவை தனது பெரிய மூக்கை பயன்படுத்தி தண்ணீருக்கு அடியில் செல்லும் போது மூக்கின் உதவியுடன் சுவாசிக்க உதவும். இந்த குரங்குகளை காண்பது ஒரு அரிய அனுபவம், ஏனெனில் இவற்றின் எண்ணிக்கை மிக குறைவாக உள்ளது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டுட்டு உங்க நண்பர்களோட ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.